இப்பதான் எனக்கு புரிய வந்தது. எப்படி யானன் அவர்கள் வீடியோவோ, எப்படி பரிகார ஸ்தலங்கள் வீடியோ எனக்கு பிரபஞ்சமா ஒண்ணு உணர்த்துறதுக்காக பண்றனோ, அந்த மாரி விஜய் மூலமாக எனக்கு சில விஷயங்கள உணர்த்துதுன்னு நான் மதர்ஸ் டேவுக்கு முன்னாடி எனக்கு கனவுல வருது. இது ஒரு தாந்திரிக்கா அவருக்கு நெறைய ஐடியா சொல்லி தான் அவர் வின் பண்ணாரு அப்படின்னு ஒரு வீடியோவ நான் நேத்து பார்க்குறேன். அவருக்கு நெறைய தாந்திரிக் முறைகள்ல ஒன் ஆஃப் த விஷயம் அந்த கோலம் போடுற விஷயம். இந்த விசில் கோலம் மட்டும் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வகையான கோலம் வந்து அவங்களுடைய தோழியினுடைய வீட்டுக்கு முன்னாடி பல பணிப்பெண்களை வச்சு 8 இடத்துல கோலம் போட்டாங்க அப்படின்ற மாதிரி தாந்திரிக் விஷயங்கள்லாம் இருக்குதுன்ற விஷயத்த நேற்று தான் பார்க்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, மதர்ஸ் டேவுக்கு முன்னாடி எனக்கு கனவுல ஒரு கலரிங் அடிச்சிட்ருக்கேன் நான். மறுநாள் எனக்கு இந்த புக்கு வந்து என்னுடைய பையனும் ஒரு பெண்ணும் எனக்கு வந்து இது வந்து மதர்ஸ் டேவுக்கு எனக்கு அனுப்புகிறாங்க. மறுபடியும் நேற்று கனவுல என்ன வருதுன்னா, இதில் இருக்கிற மாதிரி கலர் கோலமும் நான் போடுறேன். அப்போ எனக்கு ஒன்று புரிஞ்சிச்சு. நேற்று வந்து இந்த கோலத்தை அவர் போட்டு ஜெயிக்கிற விஷயம் வந்து அது ஒரு தாந்திரிக் மாதிரி பண்ணியிருக்காரு, அவரே இறங்கி கோலம் போட்டார் என்ற விஷயத்தெல்லாம் பார்க்குறேன். அப்போ தான் என்னன்னா, முதல்ல இதெல்லாம் பெரியவங்க யூஸ் பண்ணுற கோலம் இது உங்களுக்கும் நான் சொல்கிறேன் ஐடியா என்ன பண்ணலான்னு. நீங்களும் இதே மாதிரி வாங்கிக்கலாம், இல்லைன்னா கோலம் போடலான்னு வச்சுக்கோங்க. 24 வண்ண பென்சில் புத்தகமும் எனக்கு கையில் வந்து சேருது. மதர்ஸ் டே அன்னைக்கு தான் அவர் பதவி பிரமாணம் பண்ணிக்கிற நாள் கூட. அது விஜய்க்கு ஜோதிடர் சொன்ன மாதிரி வீட்டு எதிரே 8 இடத்துல கோலம் போட வச்சாரு. இது கோஇன்சிடென்ஸ் கிடையாதுல்ல. இப்போ எனக்கு கனவுளோட சம்மந்தம் வந்துடுச்சு. சித்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா, விஜய் லெவலுக்கு உள்ளவங்க கூட இந்த தாந்திரிக நாலேஜ் யூஸ் பண்றாங்க. உனக்கும் இது ஆக்சஸ் இருக்குது, ஆனா நீ தர்மிக்கா பயன்படுத்து. கோலம் வந்து ஒரு டெக்கரேஷன் கிடையாது, அது ஒரு எந்திரம், வண்ணம், வடிவம், நம் இன்டென்ட் 3ம் சேர்ந்து எனர்ஜி ஃபீல்டு உருவாகுது அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் பண்ணுங்க, காலையில் கரெக்டாக 11:11க்கு இல்லைன்னா மாலை 3:33 மணிக்கு அந்த நேரத்தில் உட்காருங்க. இதே மாதிரி நீங்கள் ஒரு கலரிங் புத்தகம் வாங்கிக்கோங்க. இது வந்து லோட்டஸ் மாதிரி நீங்களே கூட டிசைன் பண்ணிங்க புக்கு. நீங்கள் ஆணாவனா இருங்க, பெண்ணாவனா இருங்க. 3 நிமிஷம் கண்ணை மூடி உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள். 6 நிமிஷம் ஓம் அகஸ்தீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை கலர் அடிங்க. 9 நிமிஷம் கம்ப்ளீட்டாக டிசைனை பார்த்துக்கிட்டே மூச்சை உள்வாங்கி உள்ளே இழுங்க. கலரை முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணுங்கன்னா, சிவப்பு வந்து வெற்றிக்கு, மஞ்சள் வந்து செல்வத்துக்கு, பச்சை வந்து ஹீலிங் அதாவது குணமாகுதல் என்ற விஷயத்துக்கு, நீலம் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு. அதனால இந்த கலரை இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்து இதை நம்ம எப்படி பண்ணலாம், எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்குதுன்னு பார்க்கலாம். முடிஞ்சதும் அந்த பேஜை வீட்டு நார்த் ஈஸ்ட் கார்னரில் அல்லது பூஜை அறையில் வச்சுடுங்க. 11 நாள் கண்டினியூஸாக பண்ணுங்க. இதை 11 நாள் கண்டினியூஸாக பண்ணுங்க. டெய்லியே கூட ஒரு தாமரை போட்டுங்க, இல்லை டெய்லியே வேற ஏதோ ஒரு யந்திரம் போட்டுங்க, இல்லை கலரிங் புக் வாங்கிக்கோங்க. எதிரிகள் தானாக விளங்குவாங்க, விரும்பினது நடக்கும். இது சித்தர்கள் எனக்கு அருளியது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கமெண்ட்